சத்தத்தினால் எங்களோடு பேசுவீராக. அடியனை மறித்து நீர் வெளிப்படுவீராக. எங்கள் கற்பாரை மீட்பெருமான கடவுளே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் ஏற்பட இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அருமையான இறை மக்களே, இந்த காலை வேளையிலே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக நம்முடைய பேராயம் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால், லைஃப் சேவிங் ஃபெய்த், உயிர் காக்கும் பற்றுறுதி. ஆகையால் இந்த விசுவாசத்தை, அதாவது பற்றுறுதிக்கு நிறைய வார்த்தைகள் உண்டு. நல்ல தமிழ் சொல்ல பற்றுறுதின்றோம். நம்முடைய வழக்கத்தில் நம்ம விசுவாசம் என்கின்ற சொல்லை நாம் பயன்படுத்துகின்றோம். இந்த விசுவாசத்தை 3 நிகழ்வுகளை குறித்து கொண்டு உங்களிடத்தில் நான் விளக்க ஆரம்பிக்கின்றேன். ஒரு கிராமத்தில் ரொம்ப நாளாக மழை இல்லை. அந்த கிராம மக்கள் எல்லாம் மழைக்காக ஜெபிக்கலாம் என்று கூடி ஏரியில் நின்று, ஏரிக்கரையில் நின்று ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அப்போ மக்கள் ஜெபிக்க திரண்டு வரும் பொழுது ஒரே ஒரு குழந்தை மட்டும், ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் கையில் குடை கொண்டு வந்தாள், அம்ப்ரல்லா கொண்டு வந்தாங்க. ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, அவருடைய விசுவாசம் ரொம்ப பெருசு. அவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க? மழை வேண்டி, மழைக்காக ஜெபிக்க வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பெண் குழந்தை மட்டும், கடவுள் எங்களுக்கு மழையை கண்டிப்பாக கொடுப்பார், எங்கள் ஜெபத்தை கேட்பார் என்ற விசுவாசத்திலே அவள் குடையோடு வந்தாள். ரைட். அடுத்தது, நம்ம இப்போ ஒரு குழந்தையோடு விளையாடிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைய அப்படி தூக்கி அப்படி மேலே போடும்போது, மேலே போன குழந்தை கீழே இறங்கி வரும்போது சந்தோஷத்தில் சிரிக்கும். ஏன்? நம்ம பிடிச்சிருவோன்ற விசுவாசம். அதுதான் விசுவாசத்துக்கு ரொம்ப பெரிய காரணமாக, அடித்தளமாக இருக்கிறது. அடுத்ததாக, ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்கிறோம். ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. நமக்கு எப்போ மரணம் வரும் என்பது யாருக்குமே தெரியாது. இந்த நிமிஷம் கூட நமக்கு மரணம் வரலாம். ஆனால் இப்படி வாழ்வை குறித்து நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் கூட ஒவ்வொரு நாளும் தூங்கும்பொழுது காலையில் என்ன பண்ணுறோம்? அலாரம் வச்சுட்டு தான் தூங்குறோம். என்ன நம்பிக்கை? எழுந்து போன்ற ஒரு விசுவாசம். அப்போ விசுவாசம்ன்றது இதுதான். ஒரு விஷயம் அது வாய்ப்பு இல்லைன்னா கூட, அது உறுதி இல்லைன்னா கூட, அதை நம்ம என்ன பண்ணுறோம்? நம்புகிறோம். அதுதான் விசுவாசம். இன்னும் சொல்லப்போனால், நாம் சுவாசிக்கிறோம். நாம் என்ன சுவாசிக்கிறோம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம எல்லாம் என்ன சுவாசிக்கிறோம்? ஆக்சிஜனை நம்ம என்ன பண்ணுறோம்? சுவாசிக்கிறோம். ஆக்சிஜனை யாராவது பார்த்துருக்குறோமா? எப்படி இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆனால் இருக்குன்னு விசுவாசிக்கிறோம். அது போல தான் கடவுளும். எல்லாருக்குமே கடவுள் மீது விசுவாசம் இருக்கிறது. கடவுள் இல்லைன்றவனுக்கு விசுவாசம் இருக்கிறது. ஆமாவா இல்லையா? நமக்கு என்ன விசுவாசம் இருக்கிறது? கடவுள் இருக்கிறாருன்னு விசுவாசம் இருக்கிறது. இப்போ கடவுள் இல்லைன்றவனுக்கு என்ன விசுவாசம் இருக்கு? கடவுள் இல்லைன்னு விசுவாசம். அப்போ விசுவாசம் என்பது எல்லாருக்குமானதாக இருக்கிறது. விசுவாசத்தை நாம் எதன் மீது வைக்கிறோன்றதை பொறுத்து தான். விசுவாசத்தை நாம் எதன் மீது வைக்கிறோன்றதை பொறுத்து தான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம், விசுவாசமானது நம்பப்படுவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, ஒரு விஷயம் நம்ம பார்க்க முடியல, ஆனா அந்த விஷயம் இருக்குன்னு நம்ம என்ன பண்றோம்? நம்புறோம். எப்படி ஆக்சிஜனை நம்புறோமோ அது போல யார் இருக்கிறாரு நம்ம நம்புறோம்? கடவுள். யாராவது கடவுளை பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னா, யாருமே கடவுளை பார்த்ததில்லை. ஆனால் கடவுளை நம்ம என்ன பண்றோம்? உணர்றோம், விசுவாசிக்கிறோம், நிச்சயமா இருக்கிறார் என்று நாம் நம்புகிறோம். இப்படிதான் என்ன பண்ணாங்கன்னா, நம்முடைய மூதாதையர்களும் நம்பினார்கள் என்று பவுல் சொல்றார். தொடர்ந்து வாசிங்க 2ஆம் வசனம். விசுவாசத்தினால் தேவ வார்த்தையினால் உலகம் உண்டானதே நம்ம என்ன பண்றோம்? நம்புறோம். ரைட். அப்புறம் ரைட். இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருப்பது இந்த விசுவாசம் தான். ஆகையால் இந்த விசுவாசத்தை நாம் எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை மீட்டெடுக்கிற அளவுக்கு விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது. இன்னைக்கு இருக்கிற விசுவாசம் எல்லாம் எப்படி இருக்கிறதுனா, ஒரு காலையிலே முளைத்து மாலையிலே அறுப்புண்டு போகிற புல்லுக்கு ஒப்பாரு. திடீர்னு ஒரு நம்பிக்கை வருது, திடீர்னு போயிடுது. அது ஏன் வருது, ஏன் போகுது, நமக்கு அந்த ஏன்னே தெரிய மாட்டேது. நிறைய பேருக்கு கடவுள் எனக்கு இதை செய்தா கடவுளை நான் விசுவாசிக்கிறேன். கடவுள் என் பிள்ளைக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் கடவுளை நான் விசுவாசிக்கிறேன். கடவுள் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தால் கடவுளை நான் விசுவாசிப்பேன். கடவுள் எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தால் கடவுளை நான் விசுவாசிப்பேன். அப்போ கடவுள் அதெல்லாம் செய்யலைன்னா என் விசுவாசம் எங்க போகுது? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா ஏங்க ஐயா கோயிலுக்கு வரலன்னு கேட்டீங்கன்னு வச்சிங்களேன். இல்லையா, கடவுள்கிட்ட நான் ஒரு காரியத்தை கேட்டேன், கடவுள் எனக்கு என்ன பண்ணல, செய்யல. நான் பல வருஷமா அதுக்காக ஜெபம் பண்றேன், கடவுள் அந்த காரியத்தை எனக்கு
தரல. என் பிள்ளைக்காக நான் இதுக்காக ஜெபம் பண்றேன், என் மனைவிக்காக இதுக்காக நான் ஜெபம் பண்றேன், எங்க அப்பா அம்மாக்காக இதற்காக நான் ஜெபம் பண்றேன். கடவுள் எனக்கு செய்யல. கடவுள் எனக்கு செய்யாத போது நான் ஏன் கடவுளை விசுவாசிக்கணும்? அப்படிப்பட்ட விசுவாசம் என்பது விசுவாசமே கிடையாது. அது ஏமாற்றுகின்ற வேலையா தான் இருக்கிறது. உண்மையான விசுவாசம் என்ன தெரியுமா? கடவுள் எனக்கு செஞ்சாலும் கடவுள் எனக்கு செய்யலைனாலும் அவர் மீது நான் விசுவாசமா இருப்பேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன சொல்றாங்க? இந்த நெருப்புல இருந்து கடவுள் எங்களை காப்பாற்றினாலும் காப்பாற்றாமல் போனாலும் நாங்க என்ன பண்ண மாட்டோம்? அந்த விக்கிரகத்தை வணங்க மாட்டோம். கடவுளை நாங்கள் உண்மையாய் விசுவாசிப்போம். அதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற விசுவாசம். நமக்கு வாய்ப்பு இருக்கோ வாய்ப்பு இல்லையோ, நாம் எதிர்பார்க்கிற காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்குதோ நடக்கலையோ, கடவுளை நான் விசுவாசிப்பேன். அதுதான் ரொம்ப முக்கியமானது இருக்கு. ஆபகுக்குல ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் அது. ஆபகுக் 3:17 வாசிங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியின் பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியங்கள் விளையாமல் போனாலும், ஆட்டு மந்தை பலனற்று போனாலும், தொழுவற்றிலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது? நிறைய நேரங்கள்ல, ஐயா என் குடும்பத்துல எல்லாருக்கும் தலைவலியா, என்னையா கடவுள் அவரு என் குடும்பத்துக்கு இப்படி தலைவலியை கொடுத்து எங்களை துன்பப்படுத்துறாரு, அவர் விசுவாசிக்கிறதுனால எங்களுக்கு என்னையா பலன் கேட்கறாங்க. சாதாரண தலைவலிக்கு அவங்க விசுவாசம் குறைந்து போயிடுது. ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஐயா என் பிள்ளையுடைய படிப்பின் காரியங்களை கடவுள் செய்யலைங்கய்யா, அவர் என்னங்க எங்களுக்கு தேவை, எங்களுக்கு அது கடவுளே தேவைன்னு சொல்லி விசுவாசத்துல பின்மாற்றத்துல போறாங்க. ஆனா ஆபகுக் சொல்றாரு, உன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, திராட்சை செடிகள் தன் பலனை கொடுக்காமல் போனாலும் சரி, வயல்ல தானியங்கள் கிடைக்காம போனாலும் சரி, ஆட்டு மந்தை பலனற்று போனாலும் சரி, அப்புறம் என்ன சொல்றாரு, உன் மாடுகள் தொழுவத்துல மாடுகள் இல்லாமல் போனாலும் சரி, கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பேன். எனக்கு வாழ்ந்திருக்க தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், நல்லா போஷிக்கப்படவும் தெரியும், ஆகாரம் இல்லாமல் இருக்க தெரியும். பவுல் சொல்றாரு, நான் பட்டினியா இருக்கவும் எனக்கு தெரியும், ஆனா எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரங்களை செலுத்த, கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு இருதயம் எனக்கு தேவைப்படுகிறது. இன்னைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு உதாரணம் விசுவாசத்துக்கு, யோபு நம்ம கண் முன்னாடி நிற்கிறாரு. பெரிய பணக்காரன், எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொண்ட ஒரு தேவ மனிதனாக இருக்கிறார். ஒரே நிமிடத்துல எல்லாவற்றையும் இழந்து போகிறார். உடல் ஃபுல்லா பலவீனங்கள், உடல் ஃபுல்லா கொப்பளங்கள், பிள்ளைகள் இழந்து போகிறார்கள், எல்லா ஆஸ்தி, எல்லா மிருக ஜீவன்களை இழந்து போன யோபை பார்த்து அவருடைய மனைவி சொல்றார், தேவனை தூஷித்து எதுக்கு நீ உயிரோடு இருக்கிற, உன் ஜீவனை விட்டுவிடு கடவுளை தூஷித்துன்னு யோபு சொல்றாரு. நீ பிதற்றுகிறாய் பைத்தியக்காரியை, நீ என்ன பண்ற, பிதற்றுகிறாய். வாசிங்க அந்த வசனத்தை. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறதை போல் பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றார். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை. இன்னொரு இடத்துல வருவார், அவர் சொல்வார் தெரியுங்களா, என்னது, நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலே வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்தில் திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு கார் கொடுத்தார் பிரதர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் கார் ஆக்சிடென்ட்ல வச்சாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றமா? கிடையாது. கர்த்தர் எனக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருமண வாழ்க்கை சண்டையில போகுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றோமா? நன்மைகளுக்கெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமை நடக்கும்போது கர்த்தரை நாம் என்ன பண்றோம், தூஷிக்கிறோம், கர்த்தரை நாம் வெறுக்கிறோம், கர்த்தர் மீது கோபப்படுகிறோம். யோபு நான் சொல்றாரு, கர்த்தரிடத்தில் நான் நன்மையை பெற்றுக்கொண்டேன், கர்த்தரிடத்தில் நான் தீமையை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது எப்படி? நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் போது சந்தோஷப்படுறோம்ல, தீமையை பெற்றுக்கொள்ளும் போது அமைதியா இருக்கணும், கர்த்தர் மீது விசுவாசமா இருக்கணும். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுக்க காத்திருக்கிறார். உண்மையிலே இப்ப ஒரு தங்கம் உருவாகிறது என்றால், அந்த தங்கத்தை உருவாக்குவதற்கு
அதோடைய ப்ராசஸ் எத்தனை முறை அது நெருப்புல அது வந்து சுட்டெரிக்கப்படுகிறது. பிறகுதான் அந்த ஃபைன் கோல்டு என்ன பண்றாங்க, வெளியே கொண்டு வராங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்மளை வந்து ஒரு சிறந்த மனிதனாக, ஒரு சிறந்த விசுவாசியாக கொண்டு வருவதற்கு கர்த்தர் நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார். நிறைய இழப்புகள் ஊடாக, நிறைய ஏமாற்றங்கள் ஊடாக, நிறைய பிரச்சனைகளுக்கு ஊடாக, நிறைய பலவீனங்களுக்கு ஊடாக கடவுள் நம்மை கொண்டு வருவது நம்மை திடப்படுத்துவதற்காகவும் நாம் எதிர்நோக்கி இருக்கிற பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளதான் கடவுள் இதை அனுமதிக்கிறார். நம்ம வாழ்க்கையில வர சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக சோர்ந்து போகாதீங்க. ஒரு சின்ன பலவீனங்களுக்காக, ஒரு ஹார்ட் பிரச்சனைக்காக, இருதயத்தில் ஏற்படுகிற கோளாறுக்காக, வயிற்று வலிக்காக, குடும்பத்தில் ஏற்படுகிற நஷ்டங்களுக்காக சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் இவை வழியாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க பார்க்கிற உபத்திரங்களும், இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற பிரச்சனைகளும் இது நிரந்தர கிடையாது. கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். யாருடைய விசுவாசம் உறுதியா இருக்கிறதோ அவர்கள் நிறைவான மகிமையை காண்பாங்க. இல்லைன்னா பாதியிலே போயிடுவாங்க. அப்போ உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு 3 திருமறை பகுதிகள் நம்ம வாசிக்க கேட்டோம். ரொம்ப அழகான திருமறை பகுதிகள். குறிப்பா அந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-7 வரை படிக்க கேட்டோம். அந்த சூழ்நிலையை நான் உங்களுக்கு சொல்றேன். இஸ்ரவேல் மகள் கானான்ல செட்டில் ஆறாங்க. அழைத்து வந்த கடவுளை மறந்துட்டு பாகால் வழிபாட்டுக்குள்ளாக, விக்கிரக ஆராதனைக்குள்ளாக, தோப்பு வழிபாடுகளுக்குள்ளாக இஸ்ரவேல் மக்கள் போயிட்டாங்க. கடவுளை மறந்துட்டாங்க. எல்லா தீர்க்கதரிசிகளையும் விட்டுட்டு இவர்கள் வேற்று தெய்வங்களை தேடி ஓட ஆரம்பித்துட்டாங்க. தீர்க்கதரிசிகள் வாழ்வில்லாம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒவ்வொருவரா இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை கொலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்க, பாகால் வழிபாட்டுக்கு போனவங்க. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இறந்து போகிறார். அவருடைய மனைவி, பிள்ளைகள் கடன் வாங்கியிருக்கிறாங்க. கடன்காரன் என்ன பண்றான், பிள்ளையே அடமானத்துக்கு எடுத்து செல்ல முயற்சி செய்யறான். அந்த ஊருக்கு எலிசா வரார். எலிசா இடத்துல போய் அந்த அம்மா கண்ணீரோடு அழுகுறாங்க. என்ன வாசிங்க அந்த வசனம் 5ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துல மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உம்முடைய அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உம்முடைய அடியான் வந்து கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அந்த ஊரே பாகால் வழிபாட்டுக்கு போன பிறகு கூட என் கணவன் கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு நீதிமானா இருக்கிறார், அவரும் இறந்து போயிட்டாரு. அப்புறம் வாசிங்க. கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரர்களையும் அடிமைகளாக்கி கொள்ள வந்திருக்கிறார் என்று எலிசா அவரை நோக்கி, ஏம்மா நீ சொல்றத ரைட்டு, நான் உனக்கு என்னம்மா செய்ய முடியும்? நான் ஒரு சாதாரண தீர்க்கதரிசி, நான் உனக்கு என்ன செய்ய முடியும்? சரி, அடுத்த கேள்வி கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கு? இன்னைக்கு கடவுள் நம்ம இடத்துல பார்த்து கேட்கறது அதான், உங்ககிட்ட என்ன இருக்குங்க? ஐயா என்கிட்ட வந்து ஒரு 60 லட்சம் பேங்க் பேலன்ஸ் இருக்குது, ஒரு எஸ்யூவி கார் இருக்கு, ஒரு 20 லட்சத்துல வீடு இருக்கு. அதெல்லாம் கடவுளுக்கு தேவையில்ல. உங்ககிட்ட விசுவாசம் இருக்கா? அதுதான் கடவுளுக்கு தேவை. இந்த உலகத்தின் பொருட்களும் ஆசீர்வாதங்களும் அழிந்து போகும். கடவுள் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறது ஒரு விசுவாசம். அந்த அம்மா சொல்றாங்க, என்கிட்ட என்ன இருக்கு? ஒரே ஒரு கிண்ணத்துல என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கு ஐயா அப்படின்றார். வாசிங்க அந்த வசனத்தை. என்கிட்ட அந்த குடத்துல ஒரு எண்ணெய் மட்டும் இருக்கு, வேற எதுவுமே என் வீட்டுல இல்லைன்றார். உடனே எலிசா என்ன சொல்றாரு, நீ அக்கம் பக்க வீடுகளுக்கெல்லாம் போ, அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணு, பாத்திரங்களை வாங்க. உன் விசுவாசம் எவ்வளவோ அவ்வளோ பாத்திரங்களை நீ வாங்குவ. அந்த அம்மா என்ன பண்றாங்க, எல்லார்கிட்டையும் போய் இருக்கிற பாத்திரங்கள் பண்டங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாரு, அந்த எண்ணெயை அதுல என்ன பண்ணு, ஊற்றுன்றாங்க. அந்த அம்மா ஊத்திட்டே இருக்கிறாங்க, எண்ணெய் வந்துட்டே இருக்குது. இப்ப நான் சொல்றேன், உங்க வீட்டுல இருக்கிற எண்ணெய் எடுத்துன்னு வந்து பாத்திரங்கள் எல்லாம் ஊத்துட்டா, ஏன் உனக்கு அறிவு இருக்குதா? ஒரே 1 லிட்டர் எண்ணெய் இருக்குது, அதை வச்சு இந்த மாசம் ஃபுல்லா ஓட்டணும்னு வச்சிருக்கிற, இது எல்லா பாத்திரத்தை ஊத்துனா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்பீங்க. ஆனா அந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த இறைவாக்கினர் சொல்றத விசுவாசிக்கிறாங்க. விசுவாசித்து அந்த ஒரு குட எண்ணெயை எல்லா பாத்திரங்களிலும் ஊத்தும் போது என்ன நடக்குதா? 4ஆம் வசனத்தை வாசிங்க. உன் பிள்ளைகளோடு உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் எண்ணெயை வார்த்து நிறைந்தவை எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வை. 6ஆம் வசனம் பாருங்க. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அந்த மகன்களில் ஒருவரை நோக்கி,
எப்பா இன்னும் ஒரு பாத்திரம் இருந்தால் எத்தனுவாப்பா, இன்னும் எண்ணெய் இருக்குதுப்பான்றான். அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றா பாருங்க, மா வேற பாத்திரமே இல்லை, இதுதான் கடைசி பாத்திரம்னு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, நின்று போச்சு. இதுதான் விசுவாசம், காணப்படுகிறவைகளின் உறுதி. ரைட்டா? அப்படியா? என்ன வசனம் வாசிங்க. விசுவாசம் என்னது? நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அந்த எண்ணெய் அங்கே காணப்படல, கொஞ்சம் தான் இருந்தது. ஆனால் அந்த எண்ணெயை கர்த்தர் நிரம்பிட செய்கிறார். அதுதான் விசுவாசம். இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? ஐயா அந்த கொடை அளவு தான் விசுவாசம் இருக்குதுன்றீங்களா? அந்த கொடை அளவு விசுவாசத்தை கடவுளிடத்துல கொடுங்க. அதை நிரம்பி வழியத்தக்கதான ஆசீர்வாதங்களை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். எந்த கேள்வி இல்லாம, எந்த டவுட்டும் இல்லாமல் கடவுளை யார் உறுதியாய் நம்புகிறார்களோ கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களை அவளுக்கு தந்தருவார். ஒரு சின்ன கடுகளவு கூட நமக்கு டவுட் வரக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு கடுகளவு விசுவாசம் இருந்தா போதுன்றாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், கடுகளவு கூட டவுட் இருக்கக்கூடாது. ஆண்டவர் எனக்கு இதை செய்வார்னு நீங்க விசுவாசிப்பீர்கள் என்றால் கர்த்தர் அது உங்களுக்கு வாழ்க்கையில செய்து கொடுப்பார். வேடிக்கை ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு அம்மா ஜெபம் பண்ணுவாங்களாம். சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்க ஜன்னலை திறந்தா ஒரு பெரிய மலை இருக்குது. இந்த மலையை என்ன பண்ணோம், பேருந்து போயிடுச்சுன்னா என் வீட்டுக்கு நல்லா காத்து வரும். அதனால பைபிளில் வசனம் படிக்கிறாங்க. அதாவது நீங்கள் விசுவாசித்து ஜெபம் பண்ணீங்கன்னா மலையை பேர்ந்து போக சொன்னால் மழை என்ன ஆகும், பேர்ந்து போவோம். இந்த அம்மா ராத்திரிலாம் ஊக்கமாக ஜெபம் பண்ணுறாங்க. என்னன்னு, கடவுளே நாளைக்கு எழுந்து பார்க்கும்போது அந்த ஜன்னலில் இருக்கிற அந்த அது அங்கே இருக்கிற அந்த மலை என்ன இருக்கணும், பேருந்து போயிருக்கணும்னு ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணிட்டு விசுவாசமாக படுகிறாங்க. காலையிச்சு ஜன்னலை திறந்து பார்க்குறாங்க, மழை அங்கேயே தான் இருக்குது. அந்த அம்மா சொல்கிற டேல எனக்கு தெரியும், என்னது எனக்கு தெரியும், இந்த மழை என்ன ஆகாது, போகாது. இதுதான் நம்முடைய விசுவாசமா இருக்கு. நம்ம ஜெபம் பண்ணுவோம், அந்த காரியம் நடக்கலன்னு வச்சுங்களேன், நம்ம ஏதோ பெரிய தீர்க்கதரிசி மாதிரி, எனக்கு அப்பவே தெரியும் இது நடக்காது. அப்படியே ஜெபம் பண்ண நடக்கும்னா நீ என்ன பண்ணிருக்கணும், ஜெபம் பண்ணும், விசுவாசிக்கணும். விசுவாசித்து நீ ஜெபம் பண்ணும்போது கடவுள் உனக்கு பதில் அளிக்கிறவர்கள். விசுவாசிகளுடைய ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவராக, உங்கள் ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். நெக்ஸ்ட் இரண்டாவது குறிப்புகளாக நாம் கடந்து செல்லலாம். இன்னைக்கு வாசித்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 - 16 வரை நம்ம பார்ப்போம் என்றால், அந்த 5ஆம் அதிகாரம் ஸ்டார்டிங்கே ஒரு டிராஜடியில ஆரம்பிக்குது. 2 பேர் இறந்து போறாங்க. யார் அவங்க? அனனியாவும் சப்பீராலும். எதுக்கு இறந்து போறாங்க அவங்க 2 பேருமே? கடவுளுக்கு உண்மையா இல்ல, கடவுளை உண்மையா விசுவாசிக்கல, கடவுளுக்கு உண்மையா இல்ல. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது. என்ன சொல்றாங்க, கடவுளிடத்துல போய் சொல்றாங்க. அதே இடத்துல அவர்கள் என்ன பண்ணாங்க, 2 பேருமே இறந்து போகிறதாக நாம் பார்க்கிறோம். இப்ப 5ஆம் அதிகாரத்துல நீங்க வந்தீங்கன்னா 15 வாசிங்க. பிணியாளிகளை படுக்கையின் மீதும் கட்டிலின் மீதும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் பேதுருடைய நிழல் பட்டு மக்களுக்கு என்ன கிடைத்ததா? இந்த பேதுரு யாரு தெரியுங்களா? ஆண்டவரே அது நீங்க தானா, நான் நடந்து வரேன்னு சொல்லிட்டு விசுவாசமா நடக்க ஆரம்பிச்சாரு. திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, உள்ள விழுந்துட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அற்ப விசுவாசியே, அற்ப விசுவாசின்னு பேர் பெற்றவர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது அங்க இருந்த ஒரு பெண் வந்து சொல்றாங்க, ஏய் நீயும் அவன் கூட தானே இருந்த. ஐயோ அந்த ஆள் யாருன்னே தெரியாது, அவன் யாருன்னே தெரியாது, எனக்கும் அவனுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இயேசுவை மறுதலித்து ஓடி போனவர் யாரு? இதே பேதுரு. ஆண்டவருடைய தூதர் சீடர்கள் எல்லாம் ஆண்டவர் உயிர் தெழுவாருன்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. நம்மால் என்ன பண்ணிட்டாரு, மனுஷன் வரைய மாட்டான், அவனை நம்பி படகு விட்டு வந்தோம், படகு ரெடியா இருக்குது, ஏறு படகுல என்ன பண்ணிட்டாரு, மீன் பிடிக்க போயிட்டாரு. ஆண்டவர் உள்ளே, பேதுருவே நீ கேவா என்று அழைக்கப்படுவாய், மீது என் திருச்சபையை கட்டுவேன்னு சொல்லி, என் ஆடுகளை மேய்ப்பாயான்னு சொல்லி பேதுருவிடத்தில் தன் திருச்சபையை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஒரு காலத்துல ஆண்டவர் அற்ப விசுவாசியேன்னு சொன்ன பேதுருவை கர்த்தர் இன்னைக்கு விசுவாசிகளை கொண்டு அநேக விசுவாசிகளை திருப்புகின்ற மிக பெரிய ஊழியக்காரனாக மாத்துகிறார். அவர் தொட்டா போதாதுங்க, அவர் நிழல் பட்டா போதும். யார் நிழல் பட்டா போதும்? அந்த அற்ப விசுவாசி நிழல் பட்டா போதும், மக்களுக்கு சுகம் கொடுக்கிறார். ஏங்க நீங்க ஆரம்பத்துல யாரா இருக்கிறீங்கன்னு முடிவில் கர்த்தர் உங்களை பேதுருவை போல மாற்றப் போகிறார். உங்க விசுவாச கடுகள விசுவாசம் இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை மலை போன்ற விசுவாசத்துக்கு நேராக நகர்த்த போறாரு. ஒண்ணுமே இல்ல, பயந்து பயந்து ஒடுக்கி ஓரமா ஒளிந்து கொண்டிருந்த உங்க வாழ்க்கையை பேதுருவை போல கர்த்தர் மாற்றப் போகிறார். இன்னைக்கு ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும்
கர்த்தர் முடிவை சம்பூர்ணமாய் கொடுக்க போகிறார். பேதுருடைய ஆரம்பம் அற்பமா இருந்தது. இன்னைக்கும் திருச்சபைக்கு முதல் போப்பு யாருன்னா பேதுரு தான். இவன் மீது என் சபையை கட்டுவேன்னு சொன்னாரு. இன்னைக்கும் வாட்டிக்கையில் இருக்கிற திருச்சபை பேதுருடைய கல்லறின் மீது தான் கட்டப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதாக கடவுள் நம்ம எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். காரணம் என்னன்னா விசுவாசம் தான். நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல பயந்து ஓடி போன பேதுரு அந்த மனிதர்களை, யூதர்களை பார்த்து சொல்லுவாருங்க, நீங்க தான் அந்த இயேசுவை என்ன பண்ணீங்க, கொலை செய்தீர்கள், அதுக்கு நாங்க சாட்சின்னு தைரியமா அவர்களை எதிர்க்கிறார். தைரியமா சிறைச்சாலைக்கு போக தயாராக இருந்தார். ஒரு காலத்துல பயந்து ஓடிக்கொண்டிருந்தவரை கர்த்தர் தைரியமானவராக விசுவாசத்தை கொண்டு மாற்றினார். இன்னைக்கு நீங்க இந்த உலகத்தை பார்த்து பயந்து 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 ஓடிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க விசுவாசத்தை தந்து இன்னைக்கு உங்களுடைய எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கத்தக்கதான ஆற்றல் படுத்த போகிறார். விசுவாசிக்கிற ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் நிறைவாக முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 to 26 முடிய நாம் படிக்க கேட்டோம். போன வாரம் மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல தொழுநோயாளியை ஆண்டவர் என்ன பண்ணாரு, சுகப்படுத்தினார். இன்னைக்கு திமிர்வாதக்காரனே கர்த்தர் என்ன பண்றாரு, சுகப்படுத்துகிறார். என் கேள்வி, திமிர்வாதக்காரனுடைய விசுவாசம் அவனை ரட்சித்ததா, அவனை சுமந்து வந்தவருடைய விசுவாசம் அவனை ரட்சித்ததா? சுமந்து வந்த அந்த 4 பேருடைய விசுவாசம். நிறைய பேர் சொல்றது, ஐயா நான் 20 வருஷமா கடவுளை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறேன், ஆனா என் குடும்பத்துல யாருமே கடவுளை ஏற்றுக்கொள்ளல, அவங்க இன்னும் புற இனத்தாராவே புற மதத்தினராவே இருக்கிறாங்க அப்படின்னா நான் என்னையா பண்றதுன்னா, பிரச்சனை அவங்க கிட்ட இல்ல, பிரச்சனை உங்ககிட்ட. பிரச்சனை யாருக்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட. காரணம் என்னவென்றால் நம்மளுடைய விசுவாசம் அடுத்தவர்களை ரட்சிக்கணும். நம்முடைய விசுவாசம் நம்மளை மட்டும் ரட்சிக்க கூடாது. நம்முடைய விசுவாசம் மற்றவர்களே ரட்சிக்கணும். அதுதான் விசுவாசத்தின் உயர்வா இருக்கிறது. ஏன்னா இந்த 4 பேரும் என்ன பண்றாங்க, நம்பிக்கை வைக்கிறாங்க. யார் மீது? ஆண்டவர் மீது. அந்த வசனம் அப்படி ஆரம்பிக்குது, உள்ள வரக்கூடாதபடிக்கு திரளான கூட்டாங்க நிக்குது. அவங்க வழியை கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஓட்டை பிரித்து அவனை உள்ள இறக்கலாம். அவங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கும். வீட்டுக்காரன் என்ன பண்ணியிருப்பான்? வீட்டுக்காரன் கண்டிப்பா என்ன பண்ணியிருப்பான்? சண்டை போட்டிருப்பான். ஓட்டை பிரிக்கும் போது ஏதாவது ஆபத்து ஆயிருக்கலாம். இறக்கும் போது அவன் கீழே விழுந்து அவன் உயிர் கூட போயிருக்கலாம். ஆனா அதெல்லாம் இல்லை. கடவுள் கண்டிப்பா அவனுக்கு என்ன கொடுப்பாரு, சுகத்தை கொடுப்பாருன்ற அந்த விசுவாசத்துல, அதீத தைரியத்துல என்ன பண்றாங்க? வாசிங்க 20ஆம் வசனத்துல. அவனை உள்ளே கொண்டு போகிறதுக்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவரை படுக்கையோடு இறக்கினார்கள். இயேசு என்ன பண்றாரு பாருங்க. எவர்களுடைய விசுவாசத்தை, படுத்திருக்கிறவனுடைய விசுவாசம் கர்த்தருக்கு தேவையில்ல, நின்றுட்டு இருக்கிறவன் விசுவாசம் தான் கடவுளுக்கு தேவை. ஆண்டவரை நம்புறவனுடைய விசுவாசம் தான் கடவுளுக்கு தேவை. அந்த ஆள் என்ன பண்றாங்க, அந்த 4 பேருடைய விசுவாசத்தை இயேசு பார்க்கிறார். அவருடைய விசுவாசத்தை பார்த்து திமிர்வாதக்காரனை நோக்கி சொல்றாரு, மனுஷனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் பிணியாளிகளை ரட்சிக்கணும். நம்முடைய விசுவாசம் உங்கள் குடும்பத்தை ரட்சிக்கணும். நம்முடைய விசுவாசம் உங்க சுற்றில் இருக்கிறவர்களை ரட்சிக்கணும். நம்முடைய விசுவாசம் நீங்க வாழ்ற ஊரே ரட்சிக்கணும். அதுதான் முக்கியமானது. மிஷினரிகளுடைய விசுவாசம் இன்னைக்கு இந்தியா தேசத்துல பல பகுதிகளை ரட்சிக்க வைத்தது. இன்னைக்கு நம்ம விசுவாசம் நம்மளே ரட்சிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இல்லை. இந்த 4 பேருடைய விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது. என்ன ஆனாலும் சரி, கடவுளிடத்துல நான் கொண்டு போயிட்டா போதும், கடவுள் அவனுக்கு சுகம் கொடுப்பாரு. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போயிடும். சின்ன சின்ன காரியங்களுக்கு சோர்ந்து போயிடும். நிறைய பேருக்கு முதல் வாரத்துல வர உற்சாகம், விசுவாசம் 3வது 4வது வாரத்துக்கு வரது கிடையாது. இன்னைக்கு அதிசயமா 3வது வாரம் வந்திருக்கிறேன், 4வது வாரம் வந்திருக்கிறேன். பார்த்தா கூட்டமே கம்மியா இருக்கு. இதே முதல் வாரத்துல பாருங்க, நிறைய பேருக்கு என்ன வந்துடும், விசுவாசம் வந்துடும். கர்த்தரை நீங்கள் முழு இருதயத்தோடு கேட்கும்போது, தேடும்போது கர்த்தர் உங்களுக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். நிறைய காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கார். ஒரு உண்மையான சம்பவம் சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் கேட்டேன். அது உங்களோடு பகிர்ந்து கொள்ள தான் நான் வந்தேன். நிறைய பேர் இந்த காலில் பைபிள் ஸ்டடிக்கு வர்றது கிடையாது. ஒரு 50 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 50 பேர் போன வருஷம் வந்தவங்களோ நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் புதுசாக வராங்க. பக்கத்து தெருவில் தான் வீடு இருக்கும். இங்கேருந்து இப்படி போனால் வீடு இருக்கும். ஆனால் அங்கேருந்து இங்கே நடந்து வரதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது. 5 மணிக்கு ஏஞ்சி நடந்து வரணும்னு சோர்ந்து போகிறோம். ஒரு சிலரெல்லாம் நடுக்குத்தையிலேருந்து வராங்க, ஆலத்தூர்லேருந்து வராங்க, அங்கங்க வந்து ராமதாஸ்புரத்துலேருந்து வராங்க. ஆனால் நம்ம ஜனங்களுக்கு காலை 5 மணிக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. ரைட்,
எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்தால் வாங்க, வந்தீங்கன்னா கர்த்தருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க, அவ்வளோதான். ஏன்னா ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். இப்போ ஆலத்தூருக்கு போயிருந்தேன். அந்த ஊழியர் வந்து அறிக்கை சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சாட்சி சொன்னார். அவருக்கு இப்போ தான் சமீபமாக தான் குழந்தை பிறந்திருக்கு. ஒரு 2 மாதம் கூட ஆகலை அவருக்கு குழந்தை பிறந்து. அவர் யார்கிட்டயும் அந்த விஷயத்த சொல்ல. அவர் தான் வந்து இந்த பைபிள் ஸ்டடிக்காக இந்த ஆண்டு என்ன பண்ணியிருக்கிறோன்னா, ஒரு வாரம் 2 ஊழியர்களை நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், அதுக்காக நியமித்திருக்கிறோம். அப்போ 2 ஊழியர்கள் வந்து இந்த ப்ரேயரையும் அந்த பாட்டு அதெல்லாம் அவங்க வழி நடத்துவாங்கன்றதுக்காக. அப்போ பேர் கேட்கும்போது அந்த ஊழியர் மீட்டிங்கில் அவர் ஆலத்தூர் ஊழியரும் இவர் ரத்திஷையாவும் ஒத்துக்கிட்டாங்க, விக்ரமும் ரத்திஷையாவும் ஒத்துக்கிட்டாங்க. அப்படி ஒத்துட்டுக்கும் போது அவர் அன்றைக்கி ஒரு மாதிரி சோர்ந்து போய் தான் வந்திருந்தார் ஊழியர் மீட்டிங்க்கு. சரி, அதே மாதிரி புதன்கிழமை அவர் வர ஆரம்பித்தார். புதன்கிழமை வந்தோடனே காலைல சொன்னார், ஐயா எனக்கு குழந்தைக்கு வந்து 2 காதும் கேட்கல, பிறந்த குழந்தைக்கு 2 வாட்டி டெஸ்ட் எடுத்துட்டாங்க, குழந்தைக்கு காதும் கேட்கல. அந்த அன்னைக்கு தான் நான் டெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த சனிக்கிழமை எடுத்துகிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் இதுக்கு வரேன், சர்ச்சுக்கு வரேன். அப்போ நீங்கள் கேட்குறீங்க, சரி நானா ஒரு அரை மனசோடு நான் ஒத்துக்கிட்டேன். சரி போகலாம், காலையில் ஜபத்துக்கு போகலாம், கடவுள் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஜோம் பண்ணிக்கோங்க ஐயா, சனிக்கிழமை நாங்கள் டெஸ்டிங் போகிறோம். நான் வந்தது நோக்கமே கர்த்தர் எனக்கு இந்த ஒரு 2 கோரிக்கை வச்சேன். ஒன்று வந்து என் குழந்தைக்கு காது நல்லா கேட்கணும், கடவுள் வந்து ஒரு அற்புதத்தை செய்யணும். அடுத்தது வந்து எங்கள் சர்ச்சு கட்டாமல் ஒரு 3 மாதமாக தடைப்பட்டிருக்கு, அது ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த சர்ச் ஆரம்பித்த இன்ஜினியர் இறந்து போயிட்டார். நம்ம சர்ச்சு கூட வந்து பிரசங்கம் பண்ணார், அவர் இறந்துட்டார். சர்ச்சுடைய கட்டுமான பணி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த 3 நாள் ப்ரேயருக்கு அவர் தான் வந்து லீட் பண்ணார். சனிக்கிழமை வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, இங்கே வந்து ப்ரேயர் முடிச்சு தான் குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனார். இன்றைக்கி அவர் சாட்சி சொல்கிறாரு, 3 டெஸ்டிங்கில் ஃபெயில் ஆன குழந்தை 4வது டெஸ்டிங்கில் பாஸ் ஆகி இன்னைக்கு சும்மா ஒரு சிட்டிக்கு போட்டால் கூட குழந்தை உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுது. காரணம் கர்த்தர் அந்த காலையில் அந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்ததுனால என் குழந்தைக்கு கர்த்தர் காதுகளை கேட்க செய்திருக்கிறார், எவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்தார் சொல்லி அவர் சாட்சி சொன்னார். அவரோட இதில் தான் அவர்கிட்ட கேட்டு தான் இந்த சாட்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம வந்து கடவுளை அவ்வளோ சாதாரணமாக விட்டு போயிடும். எங்கேயோ ஏதோ பக்கத்து கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து இங்கே சுகத்தை பெற்று செல்கிறார்கள். ஆனால் நம்ம ஜனங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்களேன். கடவுள் எவ்வளோ பெரிய கடவுள். 3 டெஸ்ட்டில் காது கேட்காம ஃபெயில் ஆன ஒரு குழந்தையை கர்த்தர் காது கேட்க வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தையும் அடையாளம் செய்ய மாட்டாரா? 3 மாதங்கள் தடைப்பட்டிருக்கிற சர்ச்சு போன வாரம் ஆரம்பிச்சிருக்கோம் கட்டுவதற்கு. நீங்கள் கடவுளிடத்தில் முழு மனதோடு விசுவாசத்தோடு நீங்கள் தேடும்போது கர்த்தர் உங்களுக்கான காரியங்களை வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய விசுவாசம் எங்கே போகுதுங்க? கடவுளை முழு மனதோடு நீங்கள் தேடி பாருங்க. எத்தனை பேர் தெரியுங்களா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அந்த யூடியூப்பில் நம்ம போகிறத கேட்டு, ஐயா இன்னைக்கு காலைல இதை கேட்டுட்டு நான் வேலைக்கு போனேன், கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். நமக்கு கண்ணார இத்தனை சாட்சிகள் நம்ம பார்க்கிறோம், ஆனாலும் நம் ஜனங்கள் உணர்வடையாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை அற்புதங்களை கடவுள் நமக்கு முன்பாக செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை முழு மனதோடு தேடுங்க. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவ்வளவுதாங்க. உங்க வாழ்க்கை பிழைத்திருக்கணும் என்றால், உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றால், நீங்கள் விசுவாசித்தால் போதும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பிழைப்பூட்டுவார். வேற ஒண்ணுமே தேவையில்லை. கர்த்தர் நீங்கள் எதிர்பார்க்கிறதுக்கு மேலாக அற்புதங்களையும் அடையாளம் செய்கிறார். அந்த தம்பி சொல்றாரு, 5 டெஸ்ட்ல ஒரு டெஸ்ட் கூட என் குழந்தை பாஸ் ஆகாம இருந்தது. அன்னைக்கு சனிக்கிழமை பண்ண டெஸ்ட்ல 5 டெஸ்ட்லயுமே 5லுமே பாஸ் ஆயிருக்கு. ஒரு 3 நாள்ல கர்த்தர் இந்த காரியங்களை மாற்றிருக்கிறார் என்றால், உங்க வாழ்க்கையில கடவுள் இதை மாற்ற மாட்டாரா? கடவுளை தேடுங்க, உண்மையாய் தேடுங்க. ஒரு பொருத்தனையோடு இந்த லெந்து காலங்களை நீங்க வந்து நின்று பாருங்க. ஆண்டவரே, நான் இனிமேல் வாரத்துல நேரத்தோடு நான் சர்ச்சுக்கு வர போறேன், காலையில நான் எழுந்து பைபிள் படிக்க போறேன், ஜெபம் பண்ண போறேன், எனக்கு நீங்க இதை செய்யுங்கன்னு விசுவாசத்தோடு நீங்க கேட்டு பாருங்க. கடவுள் உங்களுக்கான காரியங்களை வாய்க்க செய்வார். நிறைவா ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு மனிதன் கப்பலில் பயணப்பட்டு போயிருந்தார். திடீர்னு அந்த கப்பல் உடைந்து அதில் இருக்கிற மக்கள் எல்லாம் கடலில் விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது, அந்த ஒரு மனிதன் மட்டும் எப்படியோ தப்பித்து பக்கத்தில் இருக்கிற தீவில் போய் அவர் செட்டில் ஆயிட்டார். அங்கே போய் பார்த்தா அந்த தீவில் யாருமே இல்லை, தனி மனிதனாக மாற்றிக்கொள்கிறார். அந்த கடினமான சூழலில் அவர் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது, அங்கே இருக்கிற மீனையும் அங்கே இருக்கிற இளநீரையும் காய்கறிகளையும் சாப்பிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டார். சில நாள் போன பிறகு தனக்கென்று ஒரு கூடாரத்தையும் போட்டு நெருப்பு மூட்டி அங்கே தனக்கான ஒரு வாழ்க்கையை தொடங்க ஆரம்பித்தார். ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. ஒரு நாள் இரவு கண்ணீரோடு செபிக்கிறான்.
கடவுளே என்னை எப்படியாவது காப்பாற்று, என் சொந்த ஜனத்துக்கிட்ட கூட்டு போயிடு அப்படின்னு கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு தூங்குறான். மறுநாள் காலை எழுந்து மீன் பிடிக்கலான்னு மீன் பிடிச்சிட்டு வரலான்னு போறான். வந்து பார்த்தா அவனுடைய அந்த குடிசை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அவன் பற்ற வைத்து போன அந்த தீ வந்து அந்த குடிசை முழுசா எரிய ஆரம்பிச்சிருச்சு. கண்ணீரோடு அழுகுறான், கடவுளை பார்த்து கோபப்படுறான். நேற்று தானே ஜெபம் பண்ண, என்னை எப்படியாவது காப்பாத்துன்னு, என்னை கூட்டிட்டு போலன்னா கூட பரவாயில்ல, கஷ்டப்பட்டு கட்ட இந்த குடிசையை இப்படி எரிச்சு விட்டிய சாமின்னு சொல்லி கோவப்பட்டு அங்கே படுத்து அழுது கொண்டிருக்கிறான். இப்போ தூரத்தில் ஒரு படகு வருதை பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். இதுவரை அந்த பகுதியில் ஒரு படகு கூட வரல, எப்படா அந்த படகு வந்ததுன்னு அதில் ஏறி போய் அவன் கேட்கும்போது சொல்கிறாங்க, தூரத்தில் ஒரு நெருப்பு எரியறதை பார்த்தோம், சரி யாரோ ஆபத்தில் இருக்கிறான்னு சொல்லி வந்தோம் அப்படின்ட்டு. கடவுள் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கொடுக்குற பிரச்சனைகளும் போராட்டங்களும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக அவர் வழி நடத்துவதற்காக இதை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், இந்த வேதனைகளை நினைச்சு கண்ணீர் விட்டு கடவுள் மீதான உங்களுடைய விசுவாசத்தை குறைந்து போகாதீங்க. கடைசி மட்டும் விசுவாசிக்கிறவனே நிலைத்திருப்பான். அந்த ஒரு விசுவாசத்தோடு கடவுளிடத்துல நாம் ஒப்பு கொடுப்போம், நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. இன்றைய நாளிலும் ஆண்டவரே நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறீர். உம்மை விசுவாசிக்கிறவர்கள் உம்முடைய மகிமையை காண்கிறார் சுவாமி. எங்ககிட்ட இருக்கிற இந்த விசுவாச குறைச்சல்களை நீ எடுத்து போட்டு நிறைவான விசுவாசத்தால் எங்களை நிரப்புமாறு ஜெபிக்கிறோம். நாங்கள் எந்த இடத்துல விழுந்து போனோமோ கர்த்தர் அந்த இடத்துல என்னை தூக்கி எடுக்குமாறு இடத்துல மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உடைந்து போய் காயப்பட்ட இருதயத்தோடு இங்கே உட்கார்ந்துருப்பாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை இது மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். உம் கரத்தில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமென்.